So hello friends, welcome back to my channel. So now இப்போ நம்ம லாஸ்ட் ஆட்டு லீஃப் ஃபில்லிங்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்ஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் நம்ம எப்படி லோட் பண்ண போகிறோம், அப்புறம் எப்படி அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 2 லைன் ஜரி, 2 லைனில் ஒரு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நமக்கு பேசிக்காக வரக்கூடியது பீட்ஸ் லோட் பண்ணுறது தான். ஸோ பீட்ஸை வச்சு நம்ம ஒரு லோடிங் கொடுக்கும்போது, லோடிங்னா லோடிங்க்கு மாதிரி வராது. ஸோ பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம். பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுக்கும்போது ஸோ அந்த பீட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் நமக்கு கலர்ஸ் நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் கலர் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்தாலே போதும். ஸோ நம்ம அது கிளாத்தோட கலருக்கு எடுத்துக்கணும். ஸோ நம்ம எந்த கிளாத்தில் நம்ம போட போகிறோமோ அந்த கிளாத்தோட கலரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பீட்ஸ் கொஞ்சம் அங்கங்கே நகர்ந்தாலும் சரி, இல்லை நாட் போடு போதுனாலும் சரி, நமக்கு எந்த விதத்துலையும் அது நம்ம டிசைனை டேமேஜ் பண்ணாது. அதாவது எதுவும் ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ நம்ம அதனால் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் எடுத்துருக்கக்கூடிய பீடு இப்போ காப்பர் பீட் நான் என் கையில் இருக்கிறது காப்பர் பீட். ஸோ காப்பர் பீடில் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே நமக்கு கோல்டு, சில்வர் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ எதுவும் அதை பற்றின பீட்ஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட வீடியோஸில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நம்பர் 24. ஸோ 24 நம்பர் 6 நீடில் எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ கம்பல்சரி பேக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதில் ஒரு நாட்டு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பெஸ்ட்டு. ஸோ போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணும்போது நமக்கு அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன ஹூக் இருக்கிற சைடை பீட்ஸில் நம்ம எப்படி லோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி லோட் பண்ணுறோன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பீடு நம்ம எடுக்கிறோன்னா அதை நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இப்படி கையை வச்சு பிடிக்கணும். ஸோ லைட்டாக நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக இப்படி சரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நீடில் இப்படி லைட்டாக சரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பீடை செலக்ட் பண்ணுறேன்னா அதை இப்படி சரிச்சிக்கிட்டு இந்த ஒரு விரலை வச்சு நீங்கள் இப்படி மேலே எடுத்துக்கோங்க. அடுத்து 2, 3 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு 3 பீடு அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே பீடை பொறுத்த வரைக்கும், சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 தான் கண்டிப்பாக நம்ம லோட் பண்ணணும். பீடு பார்த்திங்கன்னா 2 வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் நமக்கு ரொம்ப சின்னதுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அதை 3 பீடு 4 பீடுன்னு வச்சு நம்ம அட் அ டைமில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் தெரியும், எதுவுமே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கலட்டின பிறகு கண்டிப்பாக பீடு விலகி ஒரு மாதிரி நெளிஞ்சு இருக்கும். அது நல்லாவே இருக்காது, நமக்கு ஃபினிஷிங் நல்லாவே வராது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக 2 சுகர் பீட் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பீடை இந்த மாதிரி கையிலேருந்து அதாவது அந்த நீடிலேருந்து கீழே இறக்கி நூலுக்குள்ளே விட்டுக்கிட்டு அந்த ஹூக்கிலேருந்து எடுத்துடக்கூடாது. எடுக்காமல் அடுத்து அந்த பீடை நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு அந்த பீடு முடிகிற இடத்துல ரொம்ப உள்ள தள்ளியெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த பீடு முடிகிற இடத்துல நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். சரியா? எடுத்துட்டு அடுத்து அகைன் ஒரு 2 பீடு வச்சு இந்த மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜரி த்ரெட்டில் இந்த சீவிங் த்ரெட்டில் நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு படிச்சிருந்தீங்க, ஷேப்ஸ்லாம் போட்டு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பே விழாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்லாவே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸை கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கணும். ஸோ ஸோ இது நான் த்ரெட் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு மேபி வீடியோவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த சேம் கலர் பேட்டர்னில் எடுக்கும்போது த்ரெட் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எதுவுமே வெளியே தெரியாது.
ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் எண்டு நாட்டு போடும்போதும் சேம். ஸோ நல்லா பக்கத்தில் ஒட்டி ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து மேக் பண்ணுறது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து லோடிங், அதுக்கு பிறகு பீட்ஸை வந்துச்சு எப்படி ஃபில் பண்ணுறது, லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறது, பீட்ஸை வச்சுன்னு நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து கற்றுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். ஸோ தவறாமல் எல்லாருமே இந்த ஆரி ஒர்க்கை கற்றுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.